அடுத்தது question number 3, Bruner's concept attainment model. ஓகே, இன்னும் நம்ம டீச்சிங் மாடலுக்கே வரல, நம்ம ஒரு மாடலாக பிஹேவியர் மாடல் இந்த மாதிரி பார்த்துட்ருக்கோம். இந்த ப்ரூனஸோட கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல், இதில் இது யார் கொடுத்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா given by Jerome Bruner. This model requires a student to figure out the attributes of a category that is already formed in another person's mind by comparing and contrasting examples called exemplars that contain the characteristics called attributes of the concepts with examples that do not contain those attributes. Okay. ப்ரூனர்ஸோட அட்டைன்மெண்ட் மாடல், அவரோட இது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாடலில் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆட்ரிபியூட்ஸ் எல்லாத்தையும் ஃபிகர் அவுட் பண்ணணும், அதாவது கேட்டகரி வைஸ். தட் இஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ஸோட மைண்டை ஏற்கனவே கம்பேர் பண்ணுறதுக்கு, கான்ட்ராஸ்ட் பண்ணுறதுக்கு, இப்போ ஏதாவது ஒன்று சொன்னோன்னா இதையும் கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இதை படித்தேன், செகண்ட் ஸ்டாண்டர்டில் இதை படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. இதுக்கு இது என்ன, இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம், இது என்ன ஐஸ்கிரீம், எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க, கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ண. எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸாம்பிளர்ஸை சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளர்ஸ்ன்றது தட் கண்டைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் கால்ட் ஆட்ரிபியூட்ஸ் அதில் இருக்கும் அப்படின்றாங்க. தட் இஸ் வித் எக்ஸாம்பிள் தட் டு நாட் கண்டைன் தோஸ் ஆட்ரிபியூட்ஸ் அதில் இருக்காது அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளர்ஸ்ன்றது essentially the exemplars are a subset of collection of data இல்லைன்னா டேட்டா செட். எக்ஸாம்பிளர்ஸ்ன்றது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஒரு டேட்டா செட்டுன்றாங்க. எக்ஸாம்பிளர்ஸுங்கிறது ஒரு டேட்டா செட்டு, இல்லைன்னா கலெக்ஷன் ஆஃப் அ சப்செட் ஆஃப் அ டேட்டா அப்படின்றாங்க. இவ்வளோதான். The category is the subset or collection of examples that share one or more characteristics that are missing in the others. ஓகே, ஒரு கேட்டகரிங்கும் போது இப்போது வந்து ஃப்ரூட்டுன்ற கேட்டகரியில் அதுக்கு என்னென்ன இருக்கும், இதில் விட்டு போனது என்ன, அது எல்லாத்தையும் சொல்கிறது அப்படிங்கிறது தான் வந்து ஒன் ஆர் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்கிறது தான் அப்படிங்க. It is by comparing the positive examples and contrasting them with the negative ones that the concept or category is learned. Okay. பாசிட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணுறது, இந்த இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அதை கான்ட்ராஸ்ட் பண்ணுறது. நெகட்டிவ் ஒன்ஸ் இது கிடையாது அப்படின்றத கொண்டு வர்றது தான் அப்படின்னு. இதில் வந்து காம்பனன்ஸ் இருக்குது. காம்பனன்ஸ்னாவே நீங்கள் சின்டாக்ஸு, ஃபோக்கஸ் இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதில் ஃபஸ்ட்டு வந்து சின்டாக்ஸு. இந்த கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலில் phase 1, phase 2 அந்த மாதிரி இருக்குது. phase 1 இன்வால்வ்ஸ் ப்ரெசென்டிங் டேட்டா டு த லேர்னர்ஸ். phase 1ங்கிறது லேர்னர்ஸ்க்கு நம்ம டேட்டாவை ப்ரெசென்ட் பண்ணுறது. ஈச் யூனிட் ஆஃப் டேட்டா இஸ் அ செப்பரேட் எக்ஸாம்பிள், தட் இஸ் நான் எக்ஸாம்பிள் ஆஃப் த கான்செப்ட். யூனிட்ஸ் ஆர் ப்ரெசென்டட் இன் பேர்ஸ். ஒரு யூனிட்டுமே பேர்ஸில் தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. டேட்டா மேபி ஈவெண்ட்டாக இருக்கலாம், இல்லை பீப்புளாக இருக்கலாம், ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி இருக்கலாம், இல்லை ஸ்டோரிஸ் பற்றி இருக்கலாம், இல்லை பிக்சர்ஸ் பற்றி இருக்கலாம், ஆர் எனி அதர் டிஸ்கிரிமினபிள் யூனிட்ஸ், எந்த யூனிட் பற்றியானாலும் இருக்கலாம். இது வந்து phase 1. அடுத்தது phase 2ங்கிறது என்னன்னா the students test their attainment of the concept. இந்த கான்செப்டில் எந்த அளவுக்கு அவங்க அட்டைன்மெண்ட் அடைஞ்சிருக்காங்க, அச்சீவ் பண்ணியிருக்காங்க, படிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான். First by correctly identifying additional unlabeled example of the concept and then by generating their own examples. ஓகே, அங்கே இருக்கிற எக்ஸாம்பிள், புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள்ஸை வச்சு அவங்க படிப்பாங்க கான்செப்டில். அதுக்கப்புறம் அவங்களோட ஓன் எக்ஸாம்பிள்ஸே கொடுப்பாங்க. இது phase 2. phase 3ல் என்ன இருக்குன்னா begin to analyze the strategies. இதில் என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம வின் பண்ணலாம், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி நம்ம கான்செப்டை அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். அந்த 3 ஃபேஸையும் இங்கே அந்த மாதிரி பிக்சரைசேஷனில் கொடுத்துருப்பாங்க. சின்டாக்ஸ் ஆஃப் த கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல், இதில் வந்து கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல் இருக்கும். அதில் phase 1, phase 2, phase 3. phase 1 என்ன சொன்னேன், ப்ரெசன்டேஷன் சொன்னேன், டேட்டாவோட ப்ரெசன்டேஷன், இல்லைன்னா ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்செப்ட். இன்னொன்று டெஸ்ட் பண்ணுறது, டெஸ்டிங் த அட்டைன்மெண்ட் ஆஃப் த கான்செப்ட். இது அனலைஸ் பண்ணுறது, அனலைசிங் திங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ். இது phase 3. இது நம்ம பார்த்தாச்சு. ஃபேஸஸ் ஆஃப் கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல், இந்த ஃபேஸஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இந்த phase 1ல் இருக்கிறத அப்படியே எழுதியிருக்காங்க. phase 1ல் எழுதியிருக்காங்க, ஆனால் ஆக்டிவிட்டி வந்து அதில் இல்லை இல்லையா. ஸோ இங்கே ஆக்டிவிட்டி கொடுக்குறாங்க. டீச்சர் வந்து என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம்பிள்ஸை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணுவாங்க, பாசிட்டிவ் என்னது, நெகட்டிவ் என்னன்னு. Students generate and test a hypothesis. Students state a definition according to the essential attributes. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பேர் பண்ண தெரியணும், டிஃபைன் பண்ண தெரியணும்,
இதெல்லாத்தையும் ஜென்ரேட் பண்ண தெரியணும், டெஸ்ட் எழுத தெரியணும். இதுதான் ஃபேஸ் 1. இருக்கே அதே இதை அப்படியே இங்கே எழுதியிருக்காங்க. ஃபேஸ் 2ல என்ன பண்ணுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் ஐடென்டிஃபை அடிஷ்னல் அன்லேபிள்ட் எக்ஸாம்பிள்ஸ், தட் இஸ் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற ஆன்சர்ஸ் அவங்க கொடுக்கணும். டீச்சர் கன்ஃபார்ம்ஸ் ஹைபோதசிஸ், நேம்ஸ் கான்செப்ட்ஸ் அண்ட் ரீஸ்டேட்ஸ் டெஃபினேஷன்ஸ் அக்கார்டிங் டு எசென்ஷியல் ஆட்ரிபியூட்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்கன்னா அவங்களே ஓன் எக்ஸாம்பிள் கொடுப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே வந்து ரீஸ்டேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ஜென்ரேட் எக்ஸாம்பிள்ஸ், ஓன் எக்ஸாம்பிள்ஸை அவங்களே கொடுப்பாங்க. அது அப்படியே அதுக்கு வேணாம். ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கிரைப் தாட்ஸ். ஓகே, அவங்களுக்கு என்ன தாட்ஸ் தோணுதோ அந்த கான்செப்ட் பற்றி அவங்களுடைய திங்கிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி அவங்களோட தாட் ப்ராசஸை அவங்க சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஹைபோதசிஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். இந்த ஹைபோதசிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், எந்த ரோல்ஸ் நம்ம ப்ளே பண்ணலாம், என்ன ஆட்ரிபியூட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் டைப் அண்ட் நம்பர் ஆஃப் ஹைபோதசிஸ். இது எல்லாமே நடக்கும். ஓகே, ஸோ அடுத்தது சோஷியல் சிஸ்டம். சோஷியல் சிஸ்டம்னும் போது prior to teaching with the concept alignment model, the teacher chooses the concept. முன்னாடி கான்செப்ட் அலைன்மெண்ட் மாடலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, டீச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த டீச்சர் என்ன பண்ணும், எந்த கான்செப்டோ அந்த கான்செப்டை சூஸ் பண்ணும். அடுத்தது செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அந்த மெட்டீரியலை பாசிட்டிவ் இல்லைன்னா நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து வைக்கணும். அண்ட் சீக்வன்ஸ் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அவங்க வச்சு அடுத்தடுத்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொண்டு போய் காமிக்கணும். இதில் 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டீச்சர் இருக்குது. ஓகே, 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டீச்சர். ஒன்று ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, அடுத்தது ப்ராம்ப்டாக, அடுத்தது ப்ரெசென்ட் பண்ணணும் அடிஷ்னல் டேட்டா ஏதாவது இருந்துச்சுன்னா. இதுதான் வந்து 3 மேஜர் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் டீச்சர். அடுத்தது பிரின்சிபல் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே, அதில் டியூரிங் த ஃப்ளோ ஆஃப் த லெசன் த டீச்சர் நீட்ஸ் டு பி சப்போர்ட்டிவ் அண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் ப்ராசஸஸ். டீச்சர் வந்து லெசன் நடத்தும் போது அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன பண்ணணும், சப்போர்ட் பண்ணணும். அவங்க சப்போர்ட்டிவாக இருக்கணும் அவங்களோட ஹைபோதசிஸ்க்கு. எஸ் ஆர் நோன்னு சொல்லும்போது அவங்க சப்போர்ட் பண்ணணும், எஸ் கரெக்ட் இல்லை நோ அப்படின்ட்டு. சப்போர்ட் சிஸ்டம் கான்செப்ட் அட்டைன் லெசன்ஸ் ரெக்வயர் தட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் பி ப்ரெசென்டட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் பாசிட்டிவ் இதெல்லாம் நெகட்டிவ்ன்றதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான். த டேட்டா சோர்சஸ் ஆர் நோன் பிஃபோர் ஹேண்ட் அண்ட் த attributes visible. The students are presented with an example. They describe its characteristics, attributes which can be recorded. So ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட எக்ஸாம்பிள்ஸ் ப்ரெசென்ட் பண்ணும்போது அதை வந்து எஸ் ஆர் நோன்னு சொல்லணும், அந்த ஆட்ரிபியூட்ஸை. அதுக்கப்புறம் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும் அப்படிங்கிறது தான். இன்ஸ்ட்ரக்ஷனல் நச்சுரண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கும் போது என்னென்னா, கான்செப்ட் அலைன்மெண்ட் மாடல் வந்து எதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இல்லை நேச்சர் ஆஃப் கான்செப்ட்ஸை நம்ம சொல்கிறது. வித் அப்ஸ்ட்ராக்ட் கான்செப்ட்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ், நர்ச்சர் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஓகே, அப்ஸ்ட்ராக்டான ஒரு அவேர்னஸ், அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ் பற்றி இதெல்லாம் கொடுக்கறது தான் அங்கே. A sensitivity to logical reasoning in communication. ஓகே, லாஜிக்கல் ரீசனிங் கொடுக்கணும். ஓகே, இது லாஜிக்கலாக இருக்கா, இது கரெக்டாக அப்படிங்கிறத அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணணும். Tolerance of ambiguity. The instructional and nurturant effects of concept attainment model are depicted in the following figure. இது எல்லாத்தையுமே ஃபாலோயிங் ஃபிகரில் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலில் நேச்சர் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்கணும், கான்செப்டோட நேச்சர் என்ன அப்படிங்கிறது. இம்ப்ரூவ்ட் கான்செப்ட், இப்பயுமே நம்ம படிக்கும்போது ஒரு கொஸ்டின்லையும் நேச்சர், எய்ம், அப்ஜெக்டிவ்ஸ் படிப்போம் இல்லையா, அதே தான். இம்ப்ரூவ்டு கான்செப்ட் பில்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ண, ஸ்பெசிஃபிக் கான்செப்ட்ஸ் ஏதாவது இருக்குன்னா அது சொல்கிறது. அவேர்னஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ஸ், இப்போ ஆல்டர்னேட்டிவ் பர்ஸ்பெக்டிவ்ஸில் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது. டாலரன்ஸ், ஆம்பிகிட்டி, சென்சிட்டிவிட்டி டு லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடலில் வர்றது அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பாயிண்டாகவும் எழுதலாம், இப்படி போட்டும் எழுதிக்கலாம். டயக்னோஸ்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் ஆஃப் கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல். இதில் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது பேஜ் 63 பாருங்கள். ஸ்டெப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் அண்ட் டிஃபைன் அ கான்செப்ட். ஒரு கான்செப்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும், அதை டிஃபைன் பண்ணணும். ஆட்ரிபியூட்டை நீங்கள் செலக்ட் பண்ணணும். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் எக்ஸாம்பிள்ஸ் டெவலப் பண்ணணும். இன்ட்ரடியூஸ் த ப்ராசஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ப்ராசஸ் என்னன்றதை நீங்கள் பிள்ளைகளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ப்ரெசென்ட் த எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் லிஸ்ட் ஆட்ரிபியூட்ஸ். எக்ஸாம்பிள்ஸை கொடுத்து ஆட்ரிபியூட்ஸ் என்னென்ன இருக்கோ அதை கொடுத்தணும். அதாவது நிறைய வேர்ட்ஸை கொடுத்துருப்போம், அதை ரெண்டுத்தையும் எடுத்து அவங்க பிரித்து இது இதுக்கு இது எதுக்குன்னு கொடுப்பாங்க இல்லையா.
ஸோ அது மாதிரி தான். டெவலப் அ கான்செப்ட் டெஃபினேஷன் அவங்க டெவலப் பண்ண தெரியணும். அதை வச்சு கிவ் அடிஷ்னல் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கொடுக்கணும். டிஸ்கஸ் த ப்ராசஸ் வித் த கிளாஸ் கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நம்ம ப்ராசஸ் என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இதுலேயும் மெரிட்ஸ் இருக்குது, டிமெரிட்ஸ் இருக்குது. மெரிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசனிங் கொடுக்கறது ஒரு நல்ல ஒரு மெரிட் அப்படிங்கிறாங்க. இமேஜினேஷன் கற்பனை திறன் வந்து அதிகமாக வர்றது ஒரு மெரிட். இன்டெலெக்சுவல் டெவலப்மெண்ட் அதிகமாக இருக்குது. அனாலிட்டிக்கல் எபிலிட்டிஸ் அனலைஸ் பண்ண தெரியுது. செல்ஃப் ஸ்டடி ஹேபிட் வருது. இதில் இந்த மைண்ட் இருந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய மெரிட்டாக இருக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு அந்த உங்களுக்கு தெரியுது. நல்ல ஒரு அப்சர்வராக இருக்காங்க, அது ஒரு மெரிட். இதில் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கேம். ஓகே, ஸோ இதில் என்னன்னா சம் ஸ்டூடெண்ட் மே ரிமைன் ஆப்சென்ட் மைண்டட். சில ஸ்டூடெண்ட் என்ன பண்ணிடுவாங்க, ஒன்றுமே தெரியாமல் அப்படியே ஆப்சென்ட் மைண்டடாக இருப்பாங்க. ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் பார்ட்டிசிபேட். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தான். ராங் ஹைப்போதசிஸ் ஆஃப் சம் ஸ்டூடெண்ட்ஸ். சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இதில் ராங் ஹைப்போதசிஸ் எடுத்துப்பாங்க. எஸ்ன்றது நோன்றது எஸ்ன்னு எடுத்துருப்பாங்க. அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல்ன்றது. அடுத்தது ஆசிபிள்ஸ் அட்வான்டேஜ் ஆர்கனைஸ்ன்றது போது என்னன்னா ஆசிபிள்ஸ் பிரைமரி கன்சர்ன் இஸ் டு ஹெல்ப் டீச்சர்ஸ் ஆர்கனைஸ் அண்ட் கன்வே லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அஸ் மீனிங்ஃபுல்லி அண்ட் எஃபிஷியன்ட்லி அஸ் பாசிபிள். ஆசிபிளோடைய முதன்மையான ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நிறைய அமௌண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க மீனிங்ஃபுல்லாக எஃபிஷியண்ட்டாக அவங்க வந்து கொடுக்கறதுக்கு நம்ம வந்து இருக்கணும் அப்படின்றது தான். திஸ் மாடல் இஸ் டிசைன் டு ஸ்ட்ரென்தன் ஸ்டூடெண்ட்ஸ் காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். இது எதுக்காக இந்த மாடலில் டிசைன் பண்ணாங்க அப்படின்னும் போது அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சரை வந்து வளர்க்குறதுக்காக, அறிவுத்திறனை வளர்க்குறதுக்காக. அ டேர்ம் ஆசிபிள் யூசஸ் ஃபார் a person's knowledge for a particular subject matter at any given time and how well organized, clear, stable it is. ஓகே, ஸோ ஆசிபிள் அப்படிங்கிறது அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பர்சனோட நாலேஜ் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்டில் ஒரு கிவன் டைமில் எனி கிவன் டைமில் எப்படி இருக்கிறோம், எப்போ நம்ம கொஸ்டின் கேட்டாலும் அது நல்லா அழகாக சொல்ல தெரியணும். அண்ட் ஹவு வெல் ஆர்கனைஸ், கிளியர் அண்டு ஸ்டேபிலிட்டிஸ். அது வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணி கிளியராக ஸ்டேபிளாக அவங்க வந்து கொடுக்க தெரியும். எந்த நேரத்தில் எழுப்பி டேபிள்ஸ் கேட்டாலும் சொல்ல தெரியணும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி திஸ் மாடல் இஸ் டேக்கன் ஃப்ரம் த வேர்பல் லேர்னிங் பிரின்சிபல்ல இருந்து இந்த மாடல் வந்து எடுத்தாங்களாம். இன் விச் த மெயின் எய்ம் இஸ் டு கிவ் த மோஸ்ட் பாசிபிள் டு ஸ்டூடெண்ட்ஸ். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தான் இதோட முக்கியமான குறிக்கோள் அப்படின்றாங்க. அக்கார்டிங் டு ஆசிபிள் எனி சப்ஜெக்ட் இஸ் அ செயின் ஆஃப் கான்செப்ட்ஸ். எந்த ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் ஆசிபிளோடைய கூற்றப்படி அது வந்து ஒரு செயின் ஆஃப் கான்செப்ட் தான். இதுலேருந்து இது வந்தது, இதுலேருந்து இது வந்தது, இதுலேருந்து இது வந்தது, இதுலேருந்து இது வந்தது, அப்படி சொல்கிறது தான் செயின் ஆஃப் கான்செப்ட். இன் அவர் மைண்ட் ஆல்சோ, அது மாதிரி நம்மளுடைய மைண்ட்லேயும் அதுதான். when we accept these facts, இந்த ஃபேக்ட் நம்ம அக்செப்ட் பண்ணும்போது that is also settled as chain in our mind. இதுவும் நமக்கு செயினாகவே போய் பதியும் அப்படிங்கிறாங்க. If a new concept is presented as related with the old one, ஒரு நியூ கான்செப்ட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம், அந்த கான்செப்ட் ஏற்கனவே வந்து இருந்த கான்செப்டோட ரிலேட் ஆகி தான் வரும். அப்படிங்கிறது தான் செயின் ஆஃப் கான்செப்ட்ங்கிறது. ஓகே, அடுத்தது இன் திஸ் மாடல் த டீச்சர் ஃபஸ்ட்டு ரீகால்ஸ். இந்த மாடலில் ஃபஸ்ட்டு டீச்சர் என்ன பண்ணணும், ரீகால் பண்ணணும் எதை, ப்ரீவியஸ் நாலேஜ், அண்ட் தென் கிவ்ஸ் த நியூ நாலேஜ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரீவியஸ் நாலேஜ். ப்ரீவியஸ் ஒன்னை வச்சு தான் நியூ நாலேஜை குழந்தைங்களுக்கு சொல்லித்தரணும். இது எல்லா மெத்தட்லேயும் மாடல்லையும் இது வந்து அப்ளிகபிள். நம்ம டீச்சிங் மாடலில் இது ரொம்ப முக்கியம். ஓகே, இட் சிஸ்டமைசஸ் த சப்ஜெக்ட் இன் அன் ஆர்டர். ஒரு நம்ம ஆர்டர்லியாக கொண்டு போகிறது. ஓகே, சிஸ்டமேட்டிக்காக அடுத்தடுத்து அண்ட் ப்ரெசன்ஸ் த டாபிக் இன் சச் அ வே தட் த ஸ்டூடெண்ட்ஸ் வில் கிராஸ்ப் இட் ஈஸிலி. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஈஸியாக அதை பிடிச்சிக்குவாங்க அந்த பாயிண்ட்டை. அப்படிங்கிறதுக்கு இது வந்து சிஸ்டமேட்டிக்காக இருந்தால் தான் அந்த டாபிக் வந்து ஈஸியாக அவங்களுக்கு புரியும். இதை வந்து என்ன மாடல்னு சொல்லுவாங்கன்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் எக்ஸ்பாசிட்டரி மாடல் அப்படிங்கிறது. ஹியர் த டீச்சர் எக்ஸ்போசஸ், டீச்சர் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க த ஹோல் கான்செப்ட் அமாங் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எல்லா ஹோல் கான்செப்டையும் வந்து சொல்கிறது. டீச்சர் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட. டீச்சர் கிவ்ஸ் வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா, இப்போ நான் வேர்பல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுக்குறேன், ஹோல் கான்செப்ட் பற்றி சொல்கிறேன்.
அதே மாதிரி அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கிராஸ் பண்ணுறீங்க இல்லையா, அப்சர்வ் பண்ணுறீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ்ப் அண்ட் இட் ஆஸ் அ ஹோல் அண்ட் அ செயின் இஸ் மேட் இன் த ஸ்டூடெண்ட்ஸ் மைண்ட். இதை நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிடுறீங்க, அப்போ வந்து உங்களுக்கு ஒரு செயின் ஃபார்ம் ஆகுது. ஃபஸ்ட்டு செமஸ்டரில் நம்ம ஆப்ரண்ட் கண்டிஷனிங் படித்தோம் அப்படிங்கிற போது அதுலேருந்து இது வரும்போது நமக்கு என்ன தெரியுது, பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் நெகட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்லாம் ஈஸியாக புரியுது. ஸோ இதில் வந்து ஒரு செயின் ஃபார்ம் ஆகுது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில். பிரின்சிபல்ஸ் இதில் கொள்கைகளும் இருக்குது. பிரின்சிபல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் டிஃப்ரென்ஷியேஷன். ப்ராக்ரெசிவ் அப்படிங்கும்போது முன்னேற்றத்துக்குரியது இல்லையா. அந்த மோஸ்ட் ப்ராக்ரெசிவ் ஐடியா அபவுட் த சப்ஜெக்ட் இஸ் ப்ரெசென்டட் ஃபஸ்ட்டு. நல்ல ஈஸியாக புரியுறத ஃபஸ்ட் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுவோம். தென் ஆர் ப்ராக்ரெசிவ்லி டிஃப்ரென்ஷியேட்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டீட்டெயில் அண்ட் ஸ்பெசிஃபிக்கலி. அதுக்கப்புறமேட்டு என்ன பண்ணுவீங்க, டீட்டெயிலாக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கலாம், ஸ்பெசிஃபிக்காகவும் கொண்டு போகலாம். அடுத்தது இன்டகிரேட்டட் ரீகன்சிலியேஷன். ஓகே, இன்டகிரேட்டட் ரீகன்சிலியேஷன் போது இட் சிம்பிளி மீன்ஸ் ஹவு த ஐடியா ஷுட் பி கன்சைஸ்லி ரீகன்சைல் அண்ட் இன்டகிரேட்டட் வித் ப்ரீவியஸ் நாலேஜ். ஏற்கனவே இருக்கிற நாலேஜோட இதை வந்து நம்ம இன்டர் ரிலேட் பண்ணி நம்ம காமிக்கும் போது அவங்களுக்கு ஈஸியாகவே புரியும். தஸ் த மாடலுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடல் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அதுக்கு பேர் வந்துட்டு. ஓகே, இதில் 3 கன்சர்ன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் கன்சர்ன் என்னென்னா ஹவு நாலேஜ் இஸ் ஆர்கனைஸ்டுங்கிறது. அதாவது நாலேஜ்னா கரிக்குலம், எப்படி வந்து கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு வந்து எடுத்தோடனே மல்டிப்ளிகேஷன் கொண்டு போனீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு ஒன்றுமே புரியாது மேக்ஸில். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்பர்ஸ்னால் என்ன, அதுக்கப்புறமேட்டு எடிஷன்னா என்ன, அதுக்கப்புறமேட்டு சப்ராக்ஷன், அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன், இப்படி கொண்டு போகும்போது இந்த குழந்தைங்க வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கும்போது அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு நல்லா புரியும். ஹவு மைண்ட் ஒர்க்ஸ் டு ப்ராசஸ் நியூ இன்ஃபர்மேஷன் லேர்னிங். ஸோ எப்படி வந்து மைண்ட் வந்து ஒர்க் ஆகுது நியூ இன்ஃபர்மேஷனை லேர்ன் பண்ணும்போது அப்படிங்கிறது ஒரு கன்சர்ன். அடுத்தது ஹவு டீச்சர்ஸ் கேன் அப்ளை தீஸ் ஐடியாஸ் அபவுட் கரிக்குலம் அண்ட் லேர்னிங் அண்ட் வாட் தே ப்ரெசென்ட் நியூ மெட்டீரியல் டு ஸ்டூடெண்ட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, ஸோ டீச்சர்ஸ் வந்து எப்படி இந்த ஐடியாஸை வந்து அப்ளை பண்ணுறது கரிக்குலம் வச்சு, அப்புறம் எப்படி நியூ மெட்டீரியல் வச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுறது, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான். திஸ் மாடல் இஸ் டு ஸ்ட்ரென்தன் ஸ்டூடெண்ட்ஸ் காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர். இது ஏற்கனவே நம்ம படித்தாச்சு. இந்த மாடல் எதுக்காக, ஸ்டூடெண்ட்ஸோட அறிவு திறன்களுக்காக. இன் திஸ் மாடல் டீச்சர் பிளேஸ் த ரோல் ஆஃப் த ஆர்கனைசர் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் ப்ரெசன்ஸ் இன்ஃபர்மேஷன் த்ரூ லெக்சர்ஸ், readings and providing tasks to the learner to integrate what has been learned. ஓகே, இந்த இதில் என்ன பண்ணுறாங்க இந்த மாடலில் அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து ஃபஸ்ட் லெக்சர்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ நான் லெக்சர் கொடுக்குறேன், ரீடிங்கும் பண்ணுறேன் அண்ட் ப்ரொவைடிங் டாஸ்க் மட்டும் நான் கொடுக்கறது இல்லை. இதை நீங்கள் பண்ணுங்கள், இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள், இது படிங்க அப்படிங்கிறத நான் கொடுக்கறது இல்லை. பட் டாஸ்க் வந்து கொடுக்குறாங்க, இதை நீ முடி, இதை படிச்சுட்டு வா, டு இன்டெகிரேட் வாட் ஹாஸ் பீன் லேர்ன். இதை வந்து எதை நீங்கள் படிச்சிங்களோ அதை நம்ம வந்து அதை இது பண்ணி ரிலேட் பண்ணி காமிக்கிறதுக்காக. இந்த அப்ரோச் டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆர்கனைசிங். இதில் யார் தான் ரெஸ்பான்சிபிள், டீச்சர் தான் ரெஸ்பான்சிபிள். எதுக்காக, டு ஆர்கனைஸ் அண்ட் ப்ரெசென்ட் த வாட் இஸ் டு பி லேர்ன். எதை வந்து அவங்க படிக்கணுங்கிறத டீச்சர் தான் வந்து எல்லாமே பண்ணணும். The learner's primary role is to master ideas. லேர்னரோட ப்ரைமரி ரோல் என்ன, முதன்மையான ரோல் என்ன அப்படின்னா அந்த ஐடியாஸில் அவங்க மாஸ்டரி ஆயிடணும். இல்லை அந்த இன்ஃபர்மேஷன் அவங்க கற்றுக்கிட்டாங்க இல்லையா, அதில் அவங்க கை தேர்ந்தவங்களாக இருக்கணும். அட்வான்ஸ் ஆர்கனைசர்ஸ் ப்ரொவைட் கான்செப்ட்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்ட்லி. ஸோ அட்வான்ஸ் ஆர்கனைசர்ன்றவங்க என்ன பண்ணுவாங்க, கான்செப்ட் பிரின்சிபல்ஸு இது எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டைரெக்டாக கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதாவது டீச்சர்ஸ் தான். அக்கார்டிங் டு ஆர்சவெல், whether the material is meaningful or not depends on more on the preparation of learner and on the organization of the material than it does not on the method of presentation. இப்போ லேர்னர் வந்து இதை ஒழுங்காக படிக்கலை, மெட்டீரியல் வந்து ஒழுங்காக இருக்கோ இல்லையோ, மீனிங்ஃபுல்லாக இருக்கா இல்லையோ, ப்ரிப்பரேஷன் ஆஃப் த லேர்னர் வந்து ரொம்ப முக்கியம். அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் த மெட்டீரியல் that it does on the method of presentation எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் இருக்கும். ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னும் போது ஆசம்பிள் என்ன சொல்கிறாரு, மெயின்டைன்ஸ் அ பர்சன்ஸ் எக்ஸிஸ்டிங் காக்னேட்டிவ் ஸ்ட்ரக்சர் இஸ் த ஃபோர்மோஸ்ட் ஃபேக்டர். ஏற்கனவே பர்சனோட நாலேஜ் இருக்கும் இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கவர்னிங் வெதர் நியூ மெட்டீரியல் வில் பி மீனிங்ஃபுல் அண்ட் ஹவு வெல் இட் கேன் பி அக்வயர்ட் அண்ட் ரிட்டைன். நியூ மெட்டீரியல்ன்றது மீனிங்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, அந்த எவ்வளோ தூரம் அவங்க வந்து அக்வயர் இது அப்சர்வ் பண்ணுறாங்க, ரிட்டைன் பண்ணுறாங்க, மனப்பாடமாக அப்படியே வச்சுருக்காங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. As per Ausubel's view, there is a parallel between the way subject matter is organized and the way people organize knowledge in their mindset.
காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர். பாசிபிள் படி என்னன்னு சொல்கிறாங்கன்னா பேரலெல்லாம், ஓகே, ரெண்டுமே பேரலெல்லாம் இருக்குது. என்ன த வே பீப்புள் ஆர்கனைஸ், ஒரு டீச்சர் எப்படி நாலேஜ் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அதுலேயும் சப்ஜெக்ட் ஆர்கனைஸ், அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லேர்னர் யார், அவங்க அப்சர்வ் பண்ண நாலேஜ் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்களோட காக்னிட்டிவ் ஸ்ட்ரக்சர், அந்த நாலேஜ் எப்படி போய் சேருது அப்படிங்கிறது தான். கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது டு டெவலப் த திங்கிங் பவர். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் அப்ட்ராக்ட் லெவல் ஆஃப் திங்கிங் வந்து, அதாவது திங்கிங் ப்ராசஸ் வந்து பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க, டெவலப் ஆகுது. டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டு கெட் நாலேஜ் ஆஃப் ஆல் யூனிட்ஸ், எல்லா யூனிட்ஸை பற்றியான நாலேஜும் அவங்களுக்கு இருக்கும். இப்போ உங்கள் மேத்தமெட்டிக்ஸ்னால் மேத்தமெட்டிக்ஸ் போட்டுக்கோங்க, உங்களோட சப்ஜெக்ட் எதுவோ அது போட்டுக்கோங்க. டு கனெக்ட் ப்ரீவியஸ் நாலேஜ் டு கரண்ட் நியூ நாலேஜ், ப்ரீவியஸ் நாலேஜ்லேருந்து கரண்ட்டாக நியூ நாலேஜில் அவங்க வந்து பார்க்குறது, கனெக்ட் பண்ணி பார்க்குறது. டு கம்பேர் கான்செப்ட்ஸை கம்பேர் பண்ணுறது, ஜென்ரலைசேஷன், known and unknown things information in mathematics subject. To make flexible teaching if necessary, தேவைப்பட்டால் அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான டீச்சிங்கை கொடுக்கணும். காம்பனன்ட்ஸ் ஆஃப் அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடல், இதில் அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடல்ஸில் காம்பனன்ட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வருது. அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடலில் 3 phases ஆஃப் ஆக்டிவிட்டி இருக்குது. ஃபேஸ் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன். ஓகே, ஏற்கனவே நம்ம பார்த்த ஃபேஸ் மாதிரி தான் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த அட்வான்ஸ் ஆர்கனைசர். அடுத்தது செகண்ட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் லேர்னிங் டாஸ்க் என்ன, லேர்னிங் மெட்டீரியல் என்ன, அதை ப்ரெசென்ட் பண்ணுறது தான் வந்து ரெண்டாவது சின்டாக்ஸ். அடுத்தது மூணாவது ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் காக்னிட்டிவ் ஆர்கனைசேஷன். அது மாதிரி காக்னிட்டிவ் ஆர்கனைசேஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, டெஸ்ட் வைக்கிறது, டெஸ்ட் த ரிலேஷன்ஷிப்ஸ் ஆஃப் த லேர்னிங் மெட்டீரியல் டு எக்ஸிஸ்டிங் ஐடியாஸ் டு பிரிங் அபவுட் அன் ஆக்டிவ் லேர்னிங் ப்ராசஸ். ஓகே, ஸோ எக்ஸிஸ்டிங் ஐடியாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஆக்டிவ் லேர்னிங் ப்ராசஸில் நம்ம வந்து பார்க்க முடியும். இப்போ அதுக்கு இதுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்ஸை பார்க்குறது. அடுத்தது சின்டாக்ஸ் ஆஃப் த அட்வான்ஸ், அதை அப்படியே வந்து என்னவா மாற்றுறாங்க, அப்படியே பிக்சரில் கொடுக்குறாங்க. ஓகே, ஃபேஸ் 1ன்னா என்ன, ப்ரெசன்டேஷன், எதோட ப்ரெசன்டேஷன், அட்வான்ஸ் ஆர்கனைசர். அடுத்து இது லேர்னிங் டர், அடுத்தது ஸ்ட்ரென்தனிங் காக்னிட்டிவ் ஆர்கனைசேஷன். இதை எப்படியும் நீங்கள் எழுதலாம். ஓகே, அதே இதை வந்து நீங்கள் டேபிள் போட்டு எழுதுவீங்க இல்லையா, அதில் எய்ம்ஸ் ஆஃப் த லெசன் கிளாரிஃபை பண்ணுறது, ஆர்கனைசர் ப்ரெசென்ட் பண்ணுறது, அதில் எக்ஸாம்பிள் கொடுக்கறது, டெஃபினேஷன் கொடுக்கறது, ப்ரொவைட் கான்டெக்ஸ்ட், ரிப்பீட் பண்ணுறது, ப்ராம்ப்ட் அவேர்னஸ் ஆஃப் லேர்னர்ஸ், ரெலவெண்ட் நாலேஜ், எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம். ஃபேஸ் 2வில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் லேர்னிங் டாஸ்க் ஆர் மெட்டீரியல். ப்ரெசென்ட் மெட்டீரியல் எப்படி இருக்கும், மெயின்டைன் அட்டென்ஷன், மேக் ஆர்கனைசேஷன் எக்ஸ்பிளிசிட், த லாஜிக்கல் ஆர்டர் அண்ட் லேர்னிங் மெட்டீரியல் எக்ஸ்பிளிசிட். ஃபேஸ் 3 என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ரென்தனிங்ன்ற சொல்லிட்டோம். அதில் பிரின்சிபல்ஸ் யூஸ் பண்ணணும், ரீகன்சிலேஷன் இருக்கணும், அடுத்த ரிசெப்ஷன் லேர்னிங் இருக்கணும், கிரிட்டிக்கல் அப்ரோச் இருக்கணும், கிளாரிஃபிகேஷன் இருக்கணும், இது எல்லாமே. அடுத்த சோஷியல் சிஸ்டம் அப்படிங்கும்போது இந்த அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடலில் the teacher retains the control of the intellectual structure. முதல்ல டீச்சருக்கும் வந்து என்ன இருக்கும், இன்டலெக்சுவல் ஸ்ட்ரக்சரில் அவங்க நல்லா மனப்பாடமாக அவங்களுக்கும் நல்லா தெரியும். டு ரிலேட் த லேர்னிங் மெட்டீரியல் டு த ஆர்கனைசர்ஸ் அண்ட் டு ஹெல்ப் ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரென்ஷியேட் நியூ மெட்டீரியல் ஃப்ரம் ப்ரீவியஸ்லி. ஏற்கனவே இருக்கிற மெட்டீரியல் அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே அவங்களால வந்து கம்பேர் பண்ணி காமிக்க முடியும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அதை வந்து அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன், negotiation of meaning and responses between the teacher and the learner clarifies the meaning of the new learning material with existing knowledge of the students. எப்பொழுதுமே அதான் ஏற்கனவே இருக்கிற நாலேஜை வந்து முன்னாடி இருக்கிற நாலேஜோட அவங்க பார்ப்பாங்க. அப்போ அதுதான் சொல்கிறது. மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டீச்சர் அண்ட் லேர்னர் ரெஸ்பான்சிவ்லி கனெக்ட்ஸ் ஆர்கனைசர்ஸ் அண்ட் லேர்னிங் மெட்டீரியல். ஸோ மியூச்சுவல் இன்ட்ராக்ஷன் இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் லேர்னருக்கும், டீச்சருக்கும் லேர்னருக்கும், அதை பார்க்குறது. சப்போர்ட் சிஸ்டம், the effectiveness of the advanced organizer depends on an integral and appropriate relationship between the conceptual organizer and the content. This model provides structural materials, provides guidelines for advanced model. So இதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆர்கனைசேஷன்றது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, இன்டெக்ரல் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் கான்செப்ஷுவலுக்கும் கண்டென்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்க்கு உள்ள எஃபெக்டிவ்னஸ் தான். இந்த மாடல் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா ஸ்ட்ரக்சரல் மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுது ஃபார் த கைட்லைன்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. இன்ஸ்ட்ரக்ஷனல் நியூச்சரிங் எஃபெக்ட்ஸ், இப்போ நியூச்சரண்ட் எஃபெக்ட்ஸ்ன்னும் போது
The instrumental values of this model are the ideas themselves. இதில் இருக்கிற ஐடியாஸை வச்சு இருக்கு that are used as the organizer இல்லைன்னா cleaned as well as information presented to the students. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம இன்ஃபர்மேஷன் ப்ரெசென்ட் பண்ணுறோம். அதாவது இப்படி இன்ஸ்ட்ரக்ஷனல் எஃபெக்ட்ஸ்ன்றத நியூட்ரண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர் மாடலில் இந்த இருக்குது. அதாவது இப்படி கொடுத்துருக்காங்க. இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடல், கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல் அண்ட் அட்வான்ஸ்ட் ஆர்கனைசர் மாடல் அஸ் த மெம்பர் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் ஃபேமிலி. அப்படிங்கும்போது இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங் மாடலில் என்ன வருதுன்னா கிரிட்டிக்கல் திங்கிங், ஓகே, டிவைட்ஸ் இன்டு இண்டக்டிவ் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து கான்செப்ட் அட்டைன்மெண்ட் மாடல்லையும் வருது, அட்வான்ஸ்ட் ஆர்கனைசேஷன் மாடல்லையும் வருது. ஓகே, ஸோ இதில் என்ன வருது, கம்பேரிங் எஸ் ஆர் நோ, இங்கே கிளாசிஃபையிங் டேட்டா இன்டு ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி இன்டெகிரேட்டட். எடுகேஷனல் இம்ப்ளிகேஷன், இது எடுகேஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அட்வான்ஸ் ஆர்கனைசர் மாடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ஹெல்ப்ஸ் டீச்சர்ஸ் டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. டீச்சர்ஸ்க்கு, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஆக்டிவாக லேர்ன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது எல்லாமே எடுகேஷனல் இம்ப்ளிகேஷன்ஸ். கல்வியில் இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அடுத்தது கிளேசஸோட பேசிக்கான டீச்சிங் மாடல். இப்போ தான் டீச்சிங் மாடலே நம்ம வரும். இது யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளேசஸோடது. அப்போ ராபர்ட் கிளேசர் டெவலப் திஸ் மாடல். ராபர்ட் கிளேசர்ன்றவர் தான் இந்த மாடலை டெவலப் பண்ணார். எந்த இயர்லன்னு பார்த்தீங்கன்னா 1962. இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டீச்சிங் அண்ட் லேர்னிங். டீச்சிங் அண்ட் லேர்னிங்குரிய ரிலேஷன்ஷிப்பை சொல்கிறது. ஓகே, கற்றல் மற்றும் கற்பித்தலுக்குரிய தொடர்பை சொல்கிறது. இட் ப்ரொவைட்ஸ் அ சிம்பிள் அண்ட் அடிக்வேட் கான்செப்டுவலைசேஷன் ஆஃப் த டீச்சிங் ப்ராசஸ். சிம்பிள் இல்லைன்னா அடிக்வேட் கான்செப்ட் வந்து இது டீச்சிங் ப்ராசஸ் சொல்கிறது. இந்த மாடலில் வந்து பிலாங்ஸ் டு த கேட்டகரி ஆஃப் சைக்காலஜிக்கல் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங். ஓகே, எந்த மாடல் கேட்டகரியை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கல் மாடல்ஸ் ஆஃப் டீச்சிங். why this teaching model is basic teaching model. ஏன் இந்த மாடல் பேசிக் டீச்சிங் மாடல் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாடல் வந்து பேசிக் டீச்சிங் மாடல் பிகாஸ் இட் ப்ரெசன்ஸ் a very basic analysis of the process of teaching in terms of the elements of teaching. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அனலைசிஸை வந்து தான் சொல்லுது எதோட டீச்சிங் ப்ராசஸோட அப்படிங்கிறாங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டீச்சிங் இந்த மாடல் அப்ளைஸ் டு ஆல் லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன், தட் இஸ் எலிமெண்ட்ரியாக இருக்கலாம், செகண்டரியாக இருக்கலாம், ஹையர் எக்ஸெட்ரா. இட் இஸ் ஆல்சோ அப்ளை டு சப்ஜெக்ட் மேட்டர். இது சப்ஜெக்ட் மேட்டருக்கும் இது வந்து இதாக இருக்குது. ரிலேட்டட் டு எனி சப்ஜெக்ட், எந்த சப்ஜெக்டாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆஸ் அ டீச்சர் கேன் யூஸ் திஸ் மாடல். ஒரு டீச்சராக நீங்கள் வந்து இந்த மாடலை யூஸ் பண்ணி டீச் பண்ணலாம். டீச்சிங் ஃபார் எனி லென்த் ஆஃப் டைம், எத்தனை மணி 40 மினிட்ஸ் நம்ம ஒரு கிளாஸ் எடுப்பாங்க இல்லையா, உங்களுக்கு டீச்சராக இருக்கும்போது, லெக்சரராக இருக்கும்போது, அது மாதிரி 1 hour இல்லைன்னா வீக்ஸ் எக்ஸெட்ரா இஸ் பாசிபிள் யூஸிங் திஸ் மாடல். இந்த மாடலை யூஸ் பண்ணி இது பாசிபிள். இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஹோல் டீச்சிங் லேர்னிங். இது எல்லா டீச்சிங் அண்ட் லேர்னிங்கை பற்றி முழுமையாக சொல்கிறது தான். இதை வந்து 4 பேசிக் காம்பனன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த டாபிக் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, எதை பற்றி கற்றுக்க போகிறீங்க அப்படிங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். அடுத்தது என்டரிங் பிஹேவியர், அந்த கான்செப்ட்குள்ளே என்ட்ரு ஆகிறது. நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர்ஸ். ஓகே, என்ன மாதிரி நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு இந்த ப்ரொசீஜர் ரீகால் பண்ணுவீங்க. அடுத்தது கான்செப்டுக்கு எக்ஸாம்பிள், அடுத்தது ரியல் லைஃபோட, அடுத்தது கான்செப்டை சொல்லுவீங்க. இதெல்லாம் அதுக்கப்புறம் டெஸ்ட் வைப்பீங்க அப்படிங்கிறது தான். இது எல்லாமே நீங்கள் வந்து டீச்சிங் ப்ராக்டிஸில் நீங்கள் வந்து ரெக்கார்ட் நோட்டில் கூட எழுதும் போது லெசன் பிளானில் இது எல்லாமே வச்சு எழுதுவீங்க. ஓகே, அசம்ஷன்ஸ் ஆஃப் பேசிக் டீச்சிங் மாடல். பேசிக் டீச்சிங் மாடலில் அசம்ஷன்ஸ் என்ன அப்படின்னா இட் இஸ் டெவலப்டு ஆன் த அசம்ஷன்ஸ் தட் எவ்ரி லெசன் அஷ்யூம்ஸ் சம் நாலேஜ் ஆன் த பார்ட் ஆஃப் த லேர்னர். ஓகே, ஒவ்வொரு லெசன்ஸுமே வந்து என்ன சொல்லுது, ஒரு நாலேஜை கொடுக்குது இல்லையா. ஒரு பாடத்தை லேர்னர் வந்து என்ன பண்ணுவாங்க, கற்றுப்பாங்க ஒவ்வொரு லெசன்லையுமே. த்ரூ இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர் த டீச்சர் கைட்ஸ் த லேர்னர் ஃப்ரம் என்ட்ரி பிஹேவியர் டு த டெர்மினல் பிஹேவியர். என்ட்ரியிலேருந்து கடைசி வரைக்கும், தொடக்கத்துலேருந்து கடைசி வரைக்கும் டீச்சர் வந்து இந்த லேர்னருக்கு கைட் பண்ணுறாங்கன்றது தான் பேசிக்கான டீச்சிங் மாடல். இதில் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இது வந்து காம்பனன்ஸ்னு சொல்கிறாங்க ஆஃப் பேசிக் ட்ரைனிங் மாடல், டீச்சிங் மாடல் தான்.
is those objectives that the student should attain upon completion of a unit of instruction. ஒரு யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு யூனிட்டை தான் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் நீங்கள் சொல்லலாம், இல்லை ஒரு லெசனை சொல்லலாம். These objectives may be stated in ஜென்ரலாக இருக்கலாம், ஸ்பெசிஃபிக்காக இருக்கலாம், இல்லை பிஹேவியரல் டேர்ம்ஸாக இருக்கலாம். ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பி எஃபெக்டிவ், என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி. இந்த டாபிக் நீங்கள் எடுக்க போகிறீங்க அடிஷன் அப்படின்னாக்கா அடிஷன் தான் வந்து என்னது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ். டைப்ஸ் ஆஃப் கீபோர்ட், டைப்ஸ் ஆஃப் கீஸ் அப்படின்னா, இல்லை டைப்ஸ் ஆஃப் இன்புட் அவுட்புட் டிவைஸ் என்னும் போது அதுதான் உங்களோட இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸாக இருக்கும். The instructional objectives are stated in behavioral terms. Behavioral termsல அது வந்து கொடுத்துருக்கணும். அடுத்தது entering behavior நம்ம வந்து ஸ்டெப் 2. ஓகே, ஒரு டீச் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ் தேவை, அடுத்தது entering behavior. அதில் வந்து every learner has initial behavior before he enters the teaching learning process. ஒவ்வொரு லேர்னருக்கும் ஒரு பிஹேவியர் இருக்கும் இல்லையா, டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி. It is essential to detect the entering behavior of the learner before giving instructions. Instructions கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம லேர்னரோட பிஹேவியரை வந்து டிடெக்ட் பண்ணும். ஓகே, இந்த இது புரிஞ்சிருக்கு, இந்த இது புரியல அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான். அதாவது ப்ரீவியஸ் நாலேஜை ரீகால் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதில் நீங்கள் நிறைய எழுதும் போது ரீகால் எழுதுவீங்க, ஏற்கனவே ப்ரீவியஸ் நாலேஜை நம்ம டெஸ்ட் பண்ணுறது. Of a subject or the performance of the learner in terms of the educational abilities. ஓகே, ஒரு சப்ஜெக்டோடைய பர்ஃபார்மன்ஸ் இல்லை லேர்னரோட பர்ஃபார்மன்ஸ் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அனலைஸ் பண்ணி டிடெக்ட் பண்ணிட்டு அதை நம்ம பண்ணுவோம். This step is important because only after this step the teacher can take the students from entry behavior to terminal behavior. இந்த ஸ்டெப்புங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த டீச்சரால் அந்த ஸ்டூடெண்ட் கிட்ட எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும், என்ட்ரி பண்ண முடியும் இந்த கிளாஸை, அதுக்கப்புறம் எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் தெரியும். அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜர். எப்படி நம்ம வந்து டீச் பண்ணணுங்கிறதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷனல்னாவே டீச் பண்ணுறது. இட் இஸ் த மோஸ்ட் ஆக்டிவ் பார்ட் ஆஃப் த டீச்சிங் ப்ராசஸ். இது ரொம்ப முக்கியமான ஆக்டிவாக இருக்க வேண்டிய ஒரு பார்ட்டு டீச்சிங் ப்ராசஸில். எப்பொழுதும் நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்டிவாகவே இருக்கணும். சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பீங்க, சொல்லி கொடுக்காமே இருந்தால் அதை கேட்க மாட்டீங்க. இட் இண்டிகேட்ஸ் அ மெத்தட், procedure, strategies of teaching which depends on objectives and entry behavior of the learner. ஓகே, இது வந்து அப்ஜெக்டிவ்ஸை டிபெண்ட் பண்ணியோ இல்லை பிஹேவியர் ஆஃப் த, அதாவது ஸ்டூடெண்ட்க்கு வந்து எவ்வளோ தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் இது நமக்கு வந்து ப்ரொசீஜரை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். திஸ் காம்பனன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் 2 ப்ரீவியஸ் காம்பனன்ட்ஸ். இதில் வந்து ஸ்டெப் 4 வந்து அசஸ்மெண்ட்ஸ், பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். அடுத்தது நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்துட்டீங்க சப்ஜெக்ட் டாபிக் இருந்து, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க, ஒரு இந்த டாபிக் தான் படிக்க போகிறீங்கன்றத சொல்கிறது தான் என்னது இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொன்னோம். அடுத்தது என்ன பண்ணோம், இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்க்கு அப்புறம் என்ட்ரி பிஹேவியர்ஸ். என்ட்ரி பிஹேவியர்ஸில் என்ன பண்ணுறீங்க, அதில் ப்ரீவியஸ் நாலேஜை செக் பண்ணுறீங்க. ஓகே, அதான் ரீகாலுங்கிறது தான் ப்ரீவியஸ் நாலேஜ். அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. அதாவது நீங்கள் டீச் பண்ணி முடிச்சிட்டிங்க லெசனை, அப்புறம் என்ன பண்ணுவீங்க, டீச் பண்ணி முடித்தோடனே டெஸ்ட் வைப்பீங்க. அதுதான் பர்ஃபார்மன்ஸ் அசஸ்மெண்ட். ஓகே, ஸோ ஹியர் த அல்டிமேட் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் இஸ் டெஸ்டட் ஸோ தட் ஃபீட்பேக் மே பி கிவன். இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணும்போது இந்த குழந்தைக்கு நம்ம ஃபீட்பேக் கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இஃப் த நீட் அரைசஸ் அப்ஜெக்டிவ்ஸ் மே பி மாடிஃபைட். இப்போ தேவைப்பட்டுச்சுன்னா அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் மாற்றணும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ரொசீஜரை கூட நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அசஸ்மெண்ட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இஸ் மேட் அகெயின். மறுபடியும் நீங்கள் என்ன பண்ணணும், அசஸ்மெண்ட்டை வைக்கணும் அப்படிங்கிறதான். டெஸ்ட் வச்சு அவங்கள இவாலுவேட் பண்ணணுங்கிறதான் அசஸ்மெண்ட்டு. எவல்யூஷன் டெக்னிக்ஸ் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் அசஸ்மெண்ட் டெஸ்ட் ஆர் அப்சர்வேஷன், இன்டர்வியூ, ரேட்டிங் ஸ்கேலு, இன்டர்வியூ இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு குழந்தைய நீங்கள் அசஸ் பண்ணலாம். ரேட்டிங் ஸ்கேல்ஸ் வச்சுன்னா ஓகே, நீங்கள் வந்து நல்லா வந்து கிளாஸை லிசன் பண்ணியிருக்கீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதியிருக்கீங்க அப்படிங்கும்போது இதெல்லாமே ஒரு ரேட்டிங் ஸ்கேலாக வரும். ஓகே, ரேட் பண்ணுவோம் இல்லையா, ஸ்டார் போட்டு, அது மாதிரி தான். இஃப் த ஆல் 4 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட் வித் ஒன் அனதர். எல்லா பேசிக் காம்பனன்ட்ஸும் ஒன்றுக்கு ஒன்று இன்டர் ரிலேட்டட் தான். அதாவது 4 காம்பனன்ட்ஸ் நம்ம படித்தோம் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸ்லேருந்து இது வரைக்கும். தே இன்ட்ராக்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஈச் அதர்.
ஒன்னொன்னும் ஒரு இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் இருக்கும். If the performance assessment indicates that the learners have not been able to achieve the objectives, அந்த அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது, அதாவது லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸை இன்ஸ்ட்ரக்ஷனல் அப்ஜெக்டிவ்ஸை நீங்கள் என்ன நடத்த போறீங்களோ அந்த அப்ஜெக்டிவ்ஸை அவங்களால அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கும்போது, இந்த நெசசரி சேஞ்சஸ் என்ன நீங்கள் சேஞ்சஸ் தேவைப்படுதோ அதை நீங்கள் வந்து நடவடிக்கைகளை எடுக்கணும். Are all proceeding components of this model so that the goals of instructions are attained. அப்போ தான் அந்த கோல்ஸை வந்து நமக்கு வந்து அடைய முடியும் அப்படிங்கிறதான். டிஸ்கிரிப்ஷன் பேசிக் டீச்சிங் மாடலுடைய டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஃபோக்கஸ், இன்டாக்ட் இது எல்லாமே எல்லாத்தோட மாடல்லையும் வர மாதிரி இதுலேயும் வரும். இதில் ஃபோக்கஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the model attempts to pinpoint the process and major activities comprising the entire teaching. Entire teaching உடைய ப்ராசஸை வந்து பின்பாயிண்ட் பண்ணி சொல்கிறது தான். டு லேர்னிங் ப்ராசஸையும் அதே மாதிரி டீச்சிங் ப்ராசஸையும் லேர்னிங் ப்ராசஸையும். இட் ஆல்சோ பிரிங்ஸ் இன் டு த லைட் சீக்வன்ஸ் டு பி ஃபாலோட் இன் த இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸ். இதை வந்து இன்ஸ்ட்ரக்ஷனல் ப்ராசஸோடைய சீக்வன்ஸையும் சொல்கிறது. சின்டாக்ஸ் அப்படிங்கும் போது இன் திஸ் மாடல் ஃப்ளோ ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் இஸ் சீக்வென்ஷியல் அஸ் லிஸ்டட் பிலோ. இதில் வந்து அதாவது அடுத்தடுத்த சீக்வென்ஷியலாக கொடுத்துருக்காங்க. அதனால் ஃபஸ்ட்டு என்னது அப்ஜெக்டிவ்ஸ். ஃபஸ்ட்டு த அப்ஜெக்டிவ்ஸ் டு பி ஃபாலோ, என்ன அப்ஜெக்டிவ்ஸோ அதை ஃபாலோ பண்ணும். ஆர் ஃபிக்ஸ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ளூம்ஸ் டாக்ஸானமிக்கு நமக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். அப்ளைங் ஸ்கில்லு அந்த மாதிரி. அண்ட் தென் என்டரிங் பிஹேவியர், அதுக்கப்புறம் என்டரிங் பிஹேவியர் இல்லையா, அப்படியே டாப்பிக்கை தான் சொல்கிறாங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க். என்டரிங் பிஹேவியர் இஸ் ஷோவிங் த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் பேக்ரவுண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இல்லையா. ரீகால் பண்ணி பார்க்குறோம். ஷோவிங் அதாவது ப்ரீவியஸ் நாலேஜை செக் பண்ணுறோம். அப்போ அதில் வந்து அந்த குழந்தைங்களோட பேக்ரவுண்ட் நமக்கு தெரியுது. முன்னாடி என்ன அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிருக்கு தெரியல அப்படிங்கிறது. therefore the instruction work, அதுக்கப்புறமேட்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை கேரி அவுட் பண்ணுறோம். அதாவது இந்த டாப்பிக்லேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறது. இந்த அல்டிமேட் பிஹேவியர் ஆஃப் த லேர்னர் வந்து எதை வச்சு டிட்டர்மைன் பண்ணுறாங்க, டைப் ஆஃப் டெஸ்ட். நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதுல அசஸ் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படிங்கிறது தான். மறுபடியும் அதையே ஸ்டெப்ஸையே திருப்பி வேறு ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸோடு எழுதியிருக்காங்க. அடுத்தது சோஷியல் சிஸ்டம். The model describes a teacher dominated a classroom climate. ஓகே, இந்த சோஷியல் சிஸ்டம்ங்கும் போது ஒரு டீச்சர் என்ன பண்ணுறாங்க, இந்த கிளாஸ் ரூமில் அவங்க தான் டாமினேட் பண்ணுறவங்களா இருக்காங்க, அவங்க தான் டிஸ்கிரைப்ஸ் பண்ணுறாங்க. The model describes a teacher dominated classroom climate. Classroom climate டீச்சர் தான் டாமினேட் பண்ணுறாங்க. Here students are receptive and appreciative of the teaching activities. டீச்சர் எப்படி வந்து படிக்கிறாங்க, டீச்சர் எப்படி வந்து சொல்லித்தராங்க, அதில் தான் அந்த குழந்தைங்க இருக்காங்களே தவிர வேறு எதுவுமே அவங்க பண்ணுறதில்ல. The success of this model depends upon the competency and ability of the teacher in terms of various skills like the formulation of objectives, use of proper strategies, techniques, etc. ஒரு இதில் வந்து இந்த குழந்தைங்க எப்படி சக்ஸஸ் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டீச்சருடைய வேறு ஸ்கில்ஸை வச்சு அவங்க எப்படி ஃபார்முலேட் பண்ணுறாங்க, அவங்க எப்படி அப்ஜெக்டிவ் சொல்லித்தராங்க, என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி எவாலுவேஷன் பண்ணுறாங்க, டெக்னிக்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் பொறுத்து தான் இதில் இருக்குது அப்படிங்கிறதான். பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன். பிரின்சிபல்ஸ் என்ன, மெயின் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் ஆர் as follows. Principles of interdependence, that students' responses are to be understood and dealt with the light of the interaction and interdependence process and assessment. The principle of active involvement. Proper execution of this model requires a lot of activity on the part of the teacher. The model requires the active involvement of the teacher from the students is required at every stage of the teacher in order to achieve objectives. Okay, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே டீச்சர் என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் ஃபாலோ அப் பண்ணுறது, எப்படிலாம் அவங்க நடத்துகிறாங்க, எப்படி வந்து எக்ஸாம் எழுதியிருக்காங்க, அப்படிலாம் படிச்சிருக்காங்களா, அவங்களோட ரிசல்ட் எப்படி இருக்குது, புரிஞ்சுச்சா புரியலையா, இது எல்லாமே பொறுத்து தான் இருக்குது. அடுத்தது சப்போர்ட் சிஸ்டம். சப்போர்ட் சிஸ்டம்ங்கும் போது டீச்சர் நீட்ஸ் ஃபாலோயிங் சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் இட் சக்ஸஸ். சில சப்போர்ட் சிஸ்டம் டீச்சர்ஸ்க்கு தேவைப்படுது, எதுக்காக சக்ஸஸ் அடையிறதுக்கு. ப்ராப்பரான என்விரான்மெண்ட் வேணும் இல்லையா, சூழ்நிலை ப்ராப்பராக இருந்தால் தான் அவங்களால நல்லா சொல்லித்தர முடியும். ப்ராப்பர் டீச்சிங் லேர்னிங் என்விரான்மெண்ட் சிச்சுவேஷன்ஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் த யூஸ் ஆஃப் சூட்டபிள் டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ். ப்ரீ-சர்வீஸ் அண்ட் இன்-சர்வீஸ் ஃபெசிலிட்டிஸ். அவைலபிலிட்டி ஆஃப் அடிக்வெட் ப்ரீ-சர்வீஸ் அண்ட் இன்-சர்வீஸ் activities to the teachers to acquire modeled needed skills for using this model. So நல்ல ஒரு திறன் வாய்ந்த
ஸ்கில்ஸ் நிறைந்த ஒரு டீச்சர்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இந்த மாடலில் யூஸ் பண்ணுறதுக்கு. அடுத்தது அவைலபிலிட்டி ஆஃப் அப்ராப்ரியேட் எவல்யூஷன் டிவைஸ் ஃபார் த அசஸ்மெண்ட் ஆஃப் என்ட்ரிங் அண்ட் டெர்மினல் பிஹேவியர். மாதிரி அப்ராப்ரியேட் எவல்யூஷன் டிவைஸ்லாம் அசஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும். அப்போ தான் அவங்களால ஸ்டார்ட் பண்ணவும் எண்ட் ஆஃப் த கிளாஸும் முடிக்கிறதும் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் போது த மாடல் இஸ் குவாய்ட் சிஸ்டமேட்டிக் அண்ட் ஸ்ட்ரக்சர்ட். ஓகே, இந்த மாடல் வந்து சிஸ்டமேட்டிக்காக இருக்குது, ஸ்ட்ரக்சராக இருக்குது. இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல்மோஸ்ட் ஆல் த லேர்னிங். எல்லா லேர்னிங்க்குமே இது அப்ளிகபிளாக இருக்கும். டீச்சிங் சுச்சுவேஷன்ஸ்க்கும் இது அப்ளிகபிளாக இருக்கும். இட் இம்ப்ளைஸ் பர்சனல் காண்டாக்ட் பிட்வீன் த டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்க்கும் ஒரு பர்சனல் காண்டாக்டை கொண்டு வரும். இன்னும் அதே மாதிரி இட் இம்ப்ளாய்ஸ் அ கிரேட்டர் எம்ஃபசைசஸ் ஆன் த காம்படன்சி ஆஃப் த டீச்சர் அதர் தேன் ஆன் இஸ் பர்சனாலிட்டி காட்டிலும் ஒரு காம்பிடன்சியை வந்து இது வலியுறுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே அப்ளிகேஷனில் வருது. இதோட இந்த கொஸ்டின் முடிஞ்சுது.